வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா மக்களும் குறை நீங்கி வாழ எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னிமலை முருகன் கோவில் தல வரலாறு. இந்த சென்னிமலை முருகன் கோயிலோட மூலவர் பாலதண்டாயுதபாணி. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஈரோடுலேருந்து பெருந்துறை போகிற சாலையில் இது அமைஞ்சிருக்கு. ஈரோடுலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பெருந்துறையிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோயிலுக்கு போய் சேர முடியும். சில பேர் ரயில் வண்டியில் போகணுன்னு ஆசைப்பட்டவங்க ஈங்கூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னிமலை போய் சேர்ந்துடலாம். இந்த மலை ஒரு 1320 திருப்படிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. அதோடு இல்லாமல் வாகனங்களும் மலைக்கு மேலே செல்லக்கூடிய பாதை வசதியும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ சில பேர் படியேற முடியாதவங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த கோயில் நிர்வாகமே பஸ் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு 2 பஸ்ஸு மலை மேலேயும் அடிவாரத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே முருகப்பெருமான் இந்த பாலதண்டாயுதபாணி வடிவில் இருக்கிறவங்க, ஒரு குழந்தை பொதுவாக எதுக்கு எடுத்தாலும் சில டைம் கோவப்பட்டாலும் குழந்தை டக்குன்னு மனசு ஆறிடும். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த தெய்வம் தான் பொதுவாக எங்கேயுமே இருக்கிற முருகன் கோயிலெலாம். முருகன்னா பாலதண்டாயுதபாணி வடிவில் இருக்கிற எல்லா கோயிலையும் கேட்ட உடனே குழந்தை மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். நம்ம தல வரலாறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இந்த கோயில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த விஜயலாய சோழன் அவருக்கு ஒரு தோஷம் இருந்தது, பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லிட்டு. அதை நீங்கிறதுக்கு அவரும் நிறைய கோயிலுக்கெல்லாம் போய் அங்கன்னு போயிட்டு வந்தார். ஆனால் எங்கேயுமே அது சரியாகலைன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக போயிட்டுருக்கும்போது இந்த ஒரு சின்ன மலை மேலே ஒரு கோயில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோயிலை போய் நம்ம வழிபட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் பரிவாரத்தோடு அவர் வந்திருக்கார் கோயிலுக்கு. பார்க்கும்போது அது முருகர் கோயில்னு சொல்கிறாங்க. அந்த முருகர் கோயில் வந்தவர் வழிபாடு செஞ்சார். இந்த வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, முருகனே அர்ச்சகராக தன்னைத்தானே பூஜித்துனா முருகனே ஒரு பூசாரியாக முருகனையே வழிபாடு பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு விஜயலாய சோழனுக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இருந்த தோஷம் நீங்கி போச்சு. அதுக்கு அடுத்தது அருணகிரிநாதர் இங்கே சென்னிமலையில் ஒரு 5 பாடல் பாடியிருக்கார். இது ஒரு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறாங்க. அதோட கந்த சஷ்டி கவசம் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கு.